வந்து எப்ப பார்த்தாலும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நானே தெளிவா சொல்லிருக்கல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க நீங்க கேள்வி கேட்டீங்களே, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தான், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு வேலை செய்து ஊடகத்துக்கு வேணும், இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெற தனிப்பெரு ஆட்சியை அமைக்கும். சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு. நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது. அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம். நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக கூட்டணிக்கு எதிராக பேசலாம். பட்டியல் போடுங்க தலைவா, நீங்க தானே கேட்கறீங்க. பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசணும்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா? அதுக்கப்புறம் 3 மாசமா அமைதியா இருக்கிறேன்னா? இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் கூப்பிட்டேன்னா, இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைக்கணாங்கண்ணா? என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. இல்ல ஆனா நீங்க ஒரு கருத்து, ஆனா அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கிறாதே ஒரு விமர்சனம். அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண்மண் எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவர் அவர்களும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றாங்க. இதுல என்ன இருக்கு? கோவை தொகுதியில முக்கியமான நான் முக்கியம் எல்லாம் இல்லைண்ணே, சாதாரண ஆள். நான் எங்கன்னே முக்கியமான ஆள்? நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க. நான் சாதாரண ஆளே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா மேல, போட்டாங்க. ஆனா அழைப்பு இல்லைங்கிறது வேறங்கன்னா, எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க.
நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்துல பிறந்தவன், சின்ன கிராமம், தொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன். 3 நாளைக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள். முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பார்க்கிறேன். அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா? அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியும். அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம், இதுல எண்ணம். அதனால இதுல தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். அதே நேரத்தில் இது யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு, அதற்கு காத்திருக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி எங்களோட கூட்டணியில இணையத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி. ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் எந்த பேட்டியும் பார்க்கல, யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல. நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேங்கண்ணா.